நண்பர்களே, கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த காலத்தில் உங்களுடைய கண்ணீரை துடைச்சவங்களுக்கு நீங்கள் கை கொடுக்கலாம். ஒரு 1.5 வருட காலம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு தங்கம் அணியிறதோ இல்லை நெஞ்சுக்கிட்ட தங்கம் உரசுற மாதிரி இருக்கிறதோ, அதே போல் குடும்ப ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துருக்கிறதோ, தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்தில் கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு 1.5 வருட காலம் 1 வருட காலத்துக்கு அப்புறம் சரியாக போயிடுங்க. இந்த கும்பராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டீங்க. இந்த காலத்தில் கஷ்டத்துலேருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் கொஞ்ச நாள் தான். அப்படியே கஷ்டத்துலேருந்து வெளியே வந்தாலும் அப்புறம் ஜாலியாக பிம்போல் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் என்ன மாற்றம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. யார் விலக போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. பணம் எப்போது நிலையாகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. வேலை, தொழில், திருமணம் பற்றின கேள்விகள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெளிநாட்டில் முதல்ல எது நல்லது, அதாவது வெளிநாட்டில் எது முதல் நல்லது? வெளிநாட்டு வருமானம் நல்லா இருக்குமா, இல்லை வீட்டில் இருந்து வருமானம் நல்லா இருக்குமா, இல்லை பண்ணிட்டு இருக்கிற தொழிலை பண்ணலாமா, இல்லை தொழில் ஏதாவது மேன்மைப்படுத்தலாமா, இல்லை வேறு கம்பெனிக்கு மாறலாமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அடுத்த சில நாட்களில் என்ன கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயமும் உங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமான கேள்விக்கான விடை தான் இப்போ வரக்கூடிய வீடியோ. இந்த ராசிக்காரங்க தயவு செய்து நான் சொல்ல விஷயத்தை நல்லா பண்ணிக்கோங்க. கும்பராசிங்க ஏற்கனவே லெஜெண்டு. இப்போ நம்ம ஒருத்தர் ஜாதகம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணிக்கிற அளவுக்கு பெரிய லெஜெண்ட் நீங்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு தைரியசாலியான ஒரு ராசி இந்த கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கோ அல்லது வீடுகளுக்கோ ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க பிறப்பில் கண்டிப்பாக ஒரு டைமாவது பண்ணுவாங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் 2-3 ஏழரை சனியை பார்த்தவங்க, அதனால் நிறைய பாடம் கற்றுக்கிட்டவங்க. இவங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கலாம். எந்த டைமில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கக்கூடிய சில முக்கியமான ராசிகளில் கும்பராசி ஒன்று. இடத்திற்கு தகுந்தாற் போல் இருப்பாங்க. நட்பு வட்டாரங்கள் இவங்களை நெருங்கி வருவாங்க. கும்பராசியில் பிறந்தவங்க பல கஷ்டங்களை தாண்டியதால் எல்லா கஷ்டத்தையும் இங்கே எளிதில் டேக்கிள் பண்ணிடுவாங்க. அடிச்சு தூள் கழிப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் இனி ஒரு புதிய திருப்பம் உருவாகக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக உங்களை தடுத்து வைத்திருந்த சில விஷயங்கள் மெதுவாக விலக தொடங்குங்க. முதல்ல இந்த முக்கியமான சில குறிப்புகளை நம்ம நிறைய பேர் இந்த தொழிலில் சிக்கல் சார், தொழிலில் வருமானம் வரல, தொழிலுக்கு தான் எங்களுக்கு மெயினாக வேணும், பண விஷயங்கள் சரியானாவே வீட்டில் கூடிய கடன் எல்லாமே சரியாயிடும். ஒருத்தர் கடன் இருக்குது அப்படின்னா கடனை சரி பண்ணுறது பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு தொழிலை முன்னேற்றத்துக்கு பார்க்கணும். கடன் எதனால் வருது? தொழில் சரியாக ஓடாதனால கடன் ஏற்படுது. ஸோ வருமானம் வரணும் அப்படின்னா லட்சுமி பரிகார எந்திரமோ அல்லது குபேர எந்திரமோ நீங்கள் வாங்கி வீட்லேயோ அல்லது தொழில் செய்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, நிறைய கால் வந்துகிட்டே தான் இருக்குது. ரெஸ்பான்ஸ் அதனால் நிறைய பேர் நோட் பண்ண முடியல. வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் பேசிஸில் லட்சுமி எந்திரம் அல்லது குபேரந்திரம் அல்லது தனிப்படையான உங்களோட குலதெய்வத்துக்கான ஒரு சேர்க்கை எந்திரம் எல்லாமே தனித்தனியாக செஞ்சு கொடுப்பாங்க. வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. குபேர் எந்திரம் மினிமம் ரேட்டு 5000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஐடியா இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆர்டர் போட்டு 3 அல்லது 4 நாட்கள் மினிமம் ஆகும். பூஜை பண்ணி தான் கொடுப்போம், லேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணாமல் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் பேஸில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதில் பர்சனல் நம்பர், பூஜை பண்ணுற வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அது ப்ரூஃபாக இல்லையா, ஒரிஜினலாக இல்லையா நீங்களே கன்ஃபார்ம். நிறைய பேர் இதில் சந்தேகமும் இருக்கும், நிறையா விஷயங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z கம்ப்ளீட்டாக சொல்லி எல்லாருமே ஃபஸ்ட்டு கடனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தொழிலை வளர்க்கணும் அப்படின்னு நினைங்க. அதனால தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஸோ தொழில் வளர்ந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக கடன் இல்லாமல் போயிடும். வருமானம் பெருகுனுச்சு அப்படின்னா, செல்வம் செழிச்சிச்சு அப்படின்னா, குபேர சம்பத்து உருவாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் குறைஞ்சிரும், வருமானம் லாபம் அதிகமாகிடும். வாழ்க்கையில் திடீர் முடிவு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்பராசிக்கு. நீண்ட நாட்களாக யோசித்த ஒரு விஷயத்தில் திடீர் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது எதில் அப்படின்னா, வேலை மாற்றத்தில் இருக்கலாம், புதிய தொழிலில் இருக்கலாம், வெளியூர் பயணத்தில் இருக்கலாம், உறவிலிருந்து விலகுறதை பற்றி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம், சொத்து வாங்குறதை பற்றி இருக்கலாம், தனியாக வாழ தொடங்குறதை பற்றி இருக்கலாம், பழைய கடனை முடிக்கிறத பற்றி இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். யார் உண்மையானவங்க அப்படின்னு தெரிய வரும். உங்களுடன் நீண்ட காலமாக பழகிய ஒருவர் திடீர்னு விலகுவாங்க. அது இழப்பு இல்லைங்க. அவர் உங்களுடைய நேரத்தை, பணத்தை, தொடர்புகளை, அறிவை, நல்ல மனதை பயன்படுத்தியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் எதிர்பாராத ஒருவர் உண்மையான ஆதரவாக வருவான். டக்குன்னு உங்களுக்கு ஆதரவாக நிற்பான். நீங்கள் வருவான்னு நினச்சிருக்க முடியும், அவன் எதிர்பாராத ஒருவன் ஆதரவாக நிற்பான். கும்பராசிக்காரர்களுக்கு மகன், மகள் எல்லாமே நல்ல உறுதுணை, நல்ல ஒரு குடும்ப ஒரு சமேதராக வாழ்வாங்க. எங்களுடைய தாய் தந்தையர் வழியில் தான் எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு சப்போர்ட் இருந்திருக்காது. அதே போல் பழைய வாய்ப்பு மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டம். முன்பு தவறவிட்ட சில வாய்ப்பு, வேலை, தொழில் வாய்ப்பு, வாடிக்கையாளர், வெளிநாட்டு தொடர்பு, திருமண பேச்சு, சொத்து ஒப்பந்தம், இது எல்லாமே பரவாயில்லையாக இருக்கும். மீண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த முறை தயக்கத்தால் தவற விடக்கூடாது. ரொம்ப தயங்கி அதெல்லாம் தவற விட்டுறாதீங்க. பணம் ஒரே வழியில் இல்லாமல் 2 வழிகளில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நீங்கள் சம்பாதிக்கிறது ஒன்று, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாகவும் உங்களுக்கு சம்பாதிக்க வரலாம். அதே போல் நீங்கள் செய்கிற தொழிலில் 2-3 வகையில் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி அந்த சனி திசையினுடைய பார்வை கொஞ்சம் இருக்கிறதுனால அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது. அந்த டைமில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். முக்கிய வருமானம் வரும்.
கூடுதல் வருமானம் வரும். ஆன்லைன் வருமானம் வாய்ப்பு உண்டு. கமிஷனு, பழைய பாக்கி, நண்பர் அல்லது குடும்ப உதவி போன்ற 2 வழிகளில் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வந்த பணத்தை உடனே செலவு செய்யாமல் சேமிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவுகளில் தெளிவு வரும். உங்களை உண்மையாக நேசித்தவங்க யார், தேவைக்காக மட்டும் நெருங்குறவங்க யார் அப்படிங்கிறது தெரிய வரும். பழைய காதல் அல்லது பழைய நண்பர் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. ஆனால் பழைய அனுபவத்தை மறந்து உடனே நம்ப வேண்டாம். பழசெல்லாம் நோட் பண்ணிக்காங்க. நீ எனக்கு இப்படி பண்ணனேன், உனக்கு இப்போ நான் மறுபடியும் கேப் கொடுத்தா நீ மறுபடியும் அதுமாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ நான் உஷாராக தான் அவன்கிட்ட பழகணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய இடம், புதிய வாய்ப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியூர், வேறு நகரம், வெளிநாடு அல்லது புதிய பணியிடம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சிலருக்கு இடமாற்றமே பெரிய வளர்ச்சியினுடைய தொடக்கமாக கூட அமையலாம். அடுத்த சில நாட்களில் கோபத்தை விட அமைதி ரொம்ப முக்கியங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் சொல்லும் விதம் பிரச்சனை வரலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் உடனடி பதில், கடுமையான வார்த்தை, சமூக ஊடக பதிவு, வேலை விட்டு வெளியேறக்கூடிய முடிவு, உறவு முறிக்கக்கூடிய முடிவு ஆகியவற்றெல்லாம் அவசரம் வேண்டாம். இதெல்லாம் உங்களை செய்ய தூண்டும். அதாவது உடனடியாக பதில் சொல்ல வைக்கும், இல்லை கடுமையான வார்த்தை பேசி சண்டை போட வைக்கும். சமூகத்தில் ஏதாவது ஒரு இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெல்லாம் தேவையில்லாமல் பதிவு போட வச்சு மாட்டி விட்ருவோம் இல்லையா? வேலையை விட்டு உங்களை வெளியே வர அளவுக்கு உங்களை அப்படியே உங்களோட ஈகோவை தூண்டி விடும். உறவு முறிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனை உருவாக்குறதுக்கு பார்க்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. இனி என்ன நடக்க போகுது அப்படின்னா, தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுடைய தொழில் வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டம் உருவாகலாம். அதில் புதிய வேலை தொடர்பான அழைப்பு வரலாம். முன்பு அனுப்பிய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய மேலதிகாரி அல்லது நண்பரோட வாய்ப்பு கொஞ்சம் சொல்லப்படும், உங்களுக்குள்ளே அப்படி பேசப்படும். தற்போதைய வேலையில் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு அல்லது பதவி மாற்றம் பற்றிய பேச்சு உருவாகுங்க. தொழில்நுட்பம் அல்லது ஆன்லைன் துறையில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலை உருவாகலாம். நண்பர்களோடு சேர்ந்து தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் வரும். ஆனாலும் யோசித்து பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு கடை வச்சுருக்கீங்க, ரொம்ப நாளாக வராத ஆள், முன்னாடி வந்துட்டு இருந்த ஆள் வரதே இல்லை, இப்போ தான் திடீர்னு வருவாங்க. சமூக ஊடகம் மூலமாக புதிய வருமானம் கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனம் அல்லது வெளியூர் நிறுவனத்துடன் தொடர்பு உருவாகும். நீண்ட நாள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறும். கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாய்மொழி வாக்குறுதியை மட்டும் நம்ப வேண்டாம். அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ப வேண்டாம். புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விட வேண்டாம். கன்ஃபார்ம் லெட்டர் கையில் உட்காந்து ஃபஸ்ட் நாள் நீங்கள் போய் ஜாயின் ஆகிற வரைக்கும் பழைய வேலையை விடக்கூடாது. நண்பரோட தொழில் தொடங்கினாலும் கணக்கை தெளிவாக எழுதி வச்சுக்காங்க. பேச்சுவார்த்தை தானே, அவன் எனக்கு இத்தனை வருஷம் பழக்கம், அத்தனை வருஷம் பழக்கம்லாம் இந்த டைமில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். உங்களுடைய யோசனையை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். தயவு செய்து அதை யோசிச்சுக்கோங்க. இலவசமாக அதிக வேலை செய்து உங்களுடைய மதிப்பை குறைக்க வேண்டாம். பணம் மற்றும் கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பணம் வருவதில் தாமதம் இருந்தாலும் புதிய வழி உருவாகும். அந்த திறன் அதிகரிக்கும். அதே போல் பழைய பாக்கி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கூடுதல் வருமான வாய்ப்பும் கிடைக்கும். நண்பர் அல்லது அறிமுகம் மூலமாக வணிக வாய்ப்பும் வரலாம். தொழில்நுட்பம், ஆன்லைன் அல்லது கமிஷன் மூலமாக பணம் கிடைக்குங்க. சொத்து அல்லது வாகனம் தொடர்பான பண பரிமாற்றம் கண்டிப்பாக உண்டு. குடும்ப உறுப்பினர் உதவி செய்யலாம். ஒரு பெரிய செலவை கட்டுப்படுத்த முடியும். கடனை குறைக்க திட்டமிடலாம். சிறிய சேமிப்பு தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுதுங்க. ஆனால் வருமானம் வருவதற்கு முன்பு செலவு செய்ய வேண்டாம். நண்பருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். உறவில் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறுபவங்ககிட்ட நம்ப வேண்டாம். டிஜிட்டல் மோசடி மற்றும் போலி முதலீடு இணைப்புகளில் கவனம் தேவை. ஆவணம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம். டாக்குமெண்ட்டோ கையெழுத்தோ எது இல்லாமல் பணம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு சேஃப்டிக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு கொடுங்க. குடும்பத்திற்காக செலவு செய்தாலும் உங்களுக்கான சேமிப்பை மறக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு 10 ரூபாயாவது எடுத்து வைங்க. அது என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு புதிய சூழல், புதிய மக்கள் மற்றும் புதிய சிந்தனைகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருங்க. இனி வேறு நகரத்திற்கு வேலை காரணமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டு நிறுவனத்திலேருந்து தொடர்பு வரலாம். விசா அல்லது ஆவண முயற்சி முன்னேறலாம். ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு வாடிக்கையாளர் கிடைக்கலாம். வெளிநாட்டில் உள்ள நண்பர் வாய்ப்பு சொல்லலாம். அதாவது இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ வெளிநாட்டில் வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணம், தொழில் வளர்ச்சி எல்லாமே உருவாக்கும். இருந்தாலும் குடும்ப ரீதியான விஷயங்களை செக் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இல்லை. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம். ஆனால் வெளிநாடு இப்போ தேவையில்லாத ஒன்று. நீங்கள் உள்ளூர்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்லையா இருக்கும். உள்ளூர் வருமானம் நல்லா இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறீங்க கொஞ்சம் முன்ன பண்ண தான் இப்போ உங்களுக்கு ஓடிட்டு கொஞ்சம் பார்த்து தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க. வேறு இடத்துல குடிபெயரக்கூடிய எண்ணம் வலுப்பெறும். இந்த இடம் ஓகே, இதே மாதிரி இன்னொரு இடத்த உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மைண்டில் ஓடும். கல்வி அல்லது பயிற்சிக்காக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டு. கணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
இந்த கணிச்சு செய்யப்படக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய விஷயமும் இருக்குது. போலியான முகவர்களை நம்ப வேண்டாம். வேலை வாய்ப்புக்காக அதிக பணம் கொடுத்து முன்பணம் கொடுத்து மாட்டாதீங்க. ஆவணங்களை நேரடியாக சரிபார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பளம், தங்குமிடம் மற்றும் ஒப்பந்தத்தை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாடு என்பதற்காக எந்த வாய்ப்பையும் உடனே இருக்க வேண்டாம். வெளிநாட்டு வேலை சார், அதுக்கு என்ன சார் டக்குன்னு போய் சேர்ந்தலான்னா அதெல்லாம் தயவு செய்து யோசித்து பண்ணணும். இந்த காலகட்டம் எச்சரிக்கையான காலகட்டம்ங்கிறத மைண்டில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுட்டு மற்றது பண்ணுங்கள். காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உறவுகளில் நட்பு, புரிதல் மற்றும் சுதந்திரத்தை அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய நபர் நீங்கள். ஒய்ஃபாக இருந்தால் கூட ரொம்ப நட்பு ரீதியாகவும் புரிதல் ரீதியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இனி பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். நண்பராக இருந்தவங்க காதலை வெளிப்படுத்தலாம். திருமண பேச்சு தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் தாமதமான வரன் மீண்டும் வரலாம். வேலை அல்லது சமூக வட்டத்தின் மூலமாக புதிய அறிமுகம் வரும். வேறு ஊர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவர் நெருங்கலாம். போலியான அன்பு காட்டியவர் விளைவுவாங்க. திருமணமானவங்களுக்கு தவறான புரிதல் குறையலாம். அவங்க தப்பாக இருப்பான், இவங்க தப்பாக இருப்பான், அதெல்லாம் கொஞ்சம் குறையும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குதுங்க. உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறத அமைதியாக இருக்க வேண்டாம். உணர்ச்சி வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் ஒன்றும் தியாகி கிடையாது. நண்பர்களிடம் குடும்ப பிரச்சனையை அதிகம் பகிர வேண்டாம். பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். சுதந்திரம் என்ற பெயரில் துணையை அலட்சியம் செய்ய வேண்டாம். சந்தேகத்தை வளர்க்காமல் நேராக பேச வேண்டும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக ஊடக தொடர்புகளை கவனமாக கையாளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு, நிலம் மற்றும் சொத்து விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சொத்து தொடர்பான முடிவுகள் தாமதமாக இருந்தாலும் சரியான ஆவணத்துடன் முன்னேறினீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க. இனி சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணம் வலுப்பெறலாம். நிலம் பற்றிய தகவல் கிடைக்கலாம். இந்த கும்பராசிக்கு குடும்ப சொத்து பிரச்சனை பேசி தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அளந்து அதெல்லாம் சரி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டு கடன் விண்ணப்பம் நகரக்கூடிய ஒரு காலகட்டம். வேறு நகரத்தில் சொத்து வாங்கலாம். அதாவது வேறு நகரம், அந்த இடத்துலேருந்து நீங்கள் வேறு இடத்துல சொத்து வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாடகை சொத்து மூலம் வருமானம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு லேண்டு வாடகை எடுத்துருக்கீங்க, அதில் ஒரு கடை வைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதில் நல்ல வருமானம் உருவாகிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாகவும் இருக்குதுங்க. விற்பனையாகாமல் இருந்த சொத்து நகரக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் பங்கு பிரிப்புக்கு பற்றி பேசக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் அண்ணன் தம்பிங்களாக இருக்கீங்க, பங்காளிகளாக இருக்கீங்க, பங்கு பிரிவை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க. தொழிலுக்கான இடம் வாங்கிறதுக்கான ஒரு காலகட்டம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அனைத்து ஆவணங்களையும் சட்ட நிபுணர்கிட்ட சரிபார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவினர் என்பதற்காக ஆவணம் இல்லாமல் நம்ப வேண்டாம். பாதை, எல்லை மற்றும் உரிமை தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுச்சொத்தில் பெரிய மற்றும் பங்கு தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வில்லங்க சான்றிதழை பார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் இனி புதிய இருசக்கர வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய காரை மற்றும் பழைய காரை மாற்றக்கூடிய எண்ணமும் வரும். பழைய காரில் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். தொழில் பயன்பாட்டுக்கு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. வெளியூர் பயணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பயன்படுத்திய வாகனம் நல்ல விலைக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு யோசிச்சுக்கோங்க. புது கார் வாங்குறது முன்னாடி அதையும் ஒரு கிளான்ஸ் அப்படியே பாருங்கள். குடும்பத்திற்காக பெரிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. வாகன கடன் பற்றிய தகவல் கிடைக்கும். வாகனம் வாங்குறதுக்கான கடன் வாங்குவீங்க. கவனமாக இருக்க வேண்டியது வெளிப்புற தோட்டத்தை மட்டும் பார்த்து பயன்படுத்திய வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஜின், ஆவணம் மற்றும் சர்வீஸ் வரலாற்றை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத தவணை வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தூக்க குறைவுடன் வாகனம் ஓட்ட வேண்டாம். தூக்கம் வந்துச்சுன்னா வண்டி ஓரமாக நிறுத்திட்டு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமேட்டு ஓட்டுங்க. டீ குடிச்சிட்டு ஓட்டினாலும் சரியாயிடலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. கைபேசி பயன்படுத்திட்டு வாகனம் ஓட்டாதீங்க. இரவு பயணத்தில் வேகமாக ஓட்டாதீங்க. வேகத்தை குறைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை நேசித்தாலும் தங்களுடைய உணர்ச்சிகள் வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கும்பராசிக்காரை பார்த்து மற்றவங்க கடுப்பானது தான் அதிகமாக இருக்கும். இந்த குடும்பத்தில் பழைய கருத்து வேறுபாடுகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க மீண்டும் பேசுவாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றிய விஷயங்கள் உருவாகும். சகோதரர் அல்லது சகோதரி தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். வயதான ஒரு உடல்நிலை கவனம் பெறும். அதில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். குடும்ப பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது. உங்கள் முடிவை எதிர்த்தவங்க பின்னர் ஏற்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் மாற்றம் அல்லது நல்ல இடமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் மறைந்த இந்த தகவல் வெளிவரலாம். குழந்தைகள் தொடர்பான செலவு வரலாம். அதில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். குடும்பத்தில் அமைதி நிலைக்கணும் அப்படின்னா மனதில் வைத்து கொள்ளாமல் பேசணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆம் நபரின் பேச்சை உடனே நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பண விஷயங்களில் தெளிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களை பொதுவில் விமர்சிக்க வேண்டாம்.
வேலை மன அழுத்தத்தை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பராசியினுடைய அடிப்படை குணாதிசயம் அப்படின்னா, கும்பம் அப்படிங்கிறது காற்று தத்துவம் கொண்ட நிலையான ராசிங்க. அதிபதி சனி பகவான். பாரம்பரிய ஜோதிடத்தில் சனி குறிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, உழைப்பு, பொறுமை, காலதாமதம், ஒழுக்கம், நீதி, அனுபவம், மக்கள் சேவை, அதே மாதிரி தொழிலாளர்களுடைய பொறுப்பும் நிலையான வளர்ச்சி. இதுதான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கும்பராசிக்காரர்களுடைய முக்கியமான இயல்புகள் என்ன அப்படின்னா, மற்றவர்களோட வித்தியாசமாக சிந்திப்பாங்க, புதிய யோசனைகளில் ஆர்வம் இருக்கும், சுதந்திரத்தை அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க, யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்ப மாட்டாங்க, சமூகத்தில் மாற்றம் உருவாக ஒரு மிகப்பெரிய ஒரு நினைப்பாற்றலாக இருப்பாங்க, அறிவு மற்றும் அனுபவம் மூலமாக உயர்வாங்க, தங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்ல மாட்டாங்க, வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதிகமாக சிந்திப்பாங்க, உடனே யாரையும் நம்ப மாட்டாங்க, ஒருவரை நம்பிய பிறகு உண்மையாக இருப்பாங்க, தங்களுடைய தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, நண்பர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவுவாங்க, வாழ்க்கையில் தாமதமாக வெற்றி கிடைத்தாலும் அது நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மனதில் வைத்த முடிவு எளிதில் மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கும்பராசிக்காரனுடைய மனசில் என்ன தெரியுமா இருக்கும், என் வாழ்க்கையில் ஏன் எல்லாம் தாமதமாகுது, நான் வேறு இடத்திற்கு சென்றால் முன்னேற முடியுமா, என் திறமைக்கேற்ற வேலை எப்போ கிடைக்கும், எனக்கு உண்மையான நண்பர்கள் யார், என் கடன் எப்போ குறையும், திருமணம் அல்லது குடும்ப வாழ்க்கை சார்ந்து சில விஷயங்கள் எப்போ சீராகும், நான் தனியாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கும். இது இல்லாமல் நிறைய கேள்வி சமூக மரியாதை பற்றி இருக்கும், புதிய தொழில்நுட்பம், ஆன்லைன் வருமானத்தை பற்றி, வெளிநாட்டு வாய்ப்பை பற்றி, புதிய வாகனம், சொந்த வீடு, குடும்பத்தில் தனியாக இருக்கிறத பற்றி, குடும்பத்தோடு சேர்ந்துருக்கிறத பற்றி, பழைய உறவை விடுறதை பற்றி, புதிய வாழ்க்கை தொடங்குறதை பற்றி நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு ஓடிட்டு தான் இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் எப்பயுமே சொல்லப்போனால் புதுமையும் மனிதநேயமும் அறிவும் சுதந்திரமும் சமூக மாற்றத்தினுடைய ராசி அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வினோதமான ராசி. இந்த ராசி அனைவரிடமிருந்தும் வேறுபடுவது உங்கள் பலம், மற்றவங்க மாதிரி நீங்கள் கிடையாது. ஆனால் அனைவரிடமிருந்தும் விலகி நிற்பது உங்கள் பலவீனம் அப்படிங்கிறத சரி பண்ணிக்காங்க. எல்லோரும் மாதிரி இல்லை, நீங்கள் வேறு மாதிரி தான். ஆனால் எல்லாத்துலேருந்து நீங்கள் விலகி இருக்கிறீங்கள, அதுதான் உங்களோட பலவீனம், அதை ஞாபகம் வச்சுக்காங்க. முக்கியமாக உங்களுடைய குணங்கள் அப்படின்னா புதுமையாக சிந்தனை, நல்லா சிந்திப்பீங்க, சுதந்திரமான ஒரு ஆள், மனித நேயமான ஆள், மன வலிமை கொண்ட ஆள், நட்பில் நல்லா இருப்பீங்க, நண்பர்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய ஆள் நீங்கள், அறிவுத்திறனை பொறுத்தவரைக்கும் ஆழமான சிந்திக்கக்கூடிய நபர் நீங்கள், ஒரு விஷயத்தை எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்க முயற்சிக்கக்கூடிய நபர் நீங்கள். கும்பராசியினுடைய சவால்கள் அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய சவால்களில் ஒன்று அதிகமாக சிந்தனை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது, திடீரென தொடர்பு நிறுத்துவது, பிடிவாதம், மற்றவர்களுடைய ஆலோசனையை ஏற்க முடியாமல் தனிமையை அதிகமாக விரும்புவது, காலதாமதம் அதிகமாக இருக்கும், தொடங்கிய வேலையை நீண்ட காலம் இழுத்து செல்வது, மனக்காயத்தை உள்ளுக்குள் வைத்து கொள்வது, எல்லோரையும் சந்திப்பது, அதை பற்றி சந்தேகிக்கிறது, அதேபோல் நண்பர்களுக்கு அளவுக்கு மீறி உதவுறது, தற்போதைய வாழ்க்கையை விட எதிர்காலத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர் நீங்கள். கும்பராசிக்காரனுடைய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா, உங்களுடைய உணர்ச்சியை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அதை சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது. நீங்கள் சொன்னால் தான் சார் மற்றவங்களுக்கு புரியும், நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால உங்கள் சைலண்ட்டை வச்சு எல்லாம் கால்குலேட் பண்ணிக்குவாங்க, நீங்கள் நம்புறது ரொம்ப தப்பு. நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் சைலண்ட் வச்சு ஒருத்தர் கால்குலேட் பண்ணிக்குவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். மற்றவங்கள்ட்ட நீங்கள் எப்படி திரும்ப பழகுறீங்க, ஆரம்பத்தில் தூரம் வச்சு பழகினாலும் ஒருவரை கவனித்து பார்த்த பிறகு நம்புவாங்க. நல்ல நண்பராக இருக்கக்கூடிய நபர் நீங்கள், நண்பர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள், கஷ்டத்திலும் உதவக்கூடிய நபர் நீங்கள், சமூக பிரச்சனைகளில் அக்கறை காட்டுவீங்க, தேவையற்ற சண்டைகளை தவிர்ப்பீங்க, அறிவு மற்றும் அனுபவத்தை பகிர்வாங்க, அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு நபர், முயற்சிக்கக்கூடிய ஒரு நபர், ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய நபர். ஆனால் மனம் காயப்பட்டால் விளக்கம் கொடுக்காமல் விலகலாம், திடீரென பேசுவதை நிறுத்தலாம், அன்பு இருந்தாலும் வெளியில் காட்டாமல் இருக்கலாம், அதிகமான தனிமை உறவுகளை பாதிக்கலாம். மற்றவர்களை இவங்க எப்படி திரும்ப பார்ப்பாங்க, பலர் கும்பராசிக்காரர்களை புத்திசாலி, வித்தியாசமானவங்க, சுதந்திரமானவங்க, நல்ல நண்பர், சமூக அக்கறை கொண்டவர், அமைதியானவங்க, புதுமையானவங்க, நம்பகமானவங்க இப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் சிலர் இவங்களை பிடிவாதமானவங்க, உணர்ச்சி இல்லாதவங்க, திடீர்னு விலகிறவங்க, யாரையும் மதிக்காதவங்க, தனிமையானவங்க, எதிர்பாராத விதமாக நடக்கிறவங்க அப்படின்னு உங்களை தவறாக தான் பார்க்குறாங்க. இதுவரை நீங்கள் அனுபவிச்ச துரோகம் நிறைய, காதலில், திருமணத்தில், உங்கள் சுதந்திரத்தை புரிஞ்சு கொள்ளாத உங்களை ஒரு மாதிரி அக்யூஸ்ட் மாதிரி பார்க்கக்கூடிய நபர், மூன்றாம் நபர் தலையிட்டால் உறவு பாதிச்சிருக்கும், நீங்கள் அழைத்த இடத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய பேர் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் இடம் கொடுக்குறீங்கன்னா தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க. நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொடர்புகளை பயன்படுத்தி முன்னேறி இருப்பாங்க, தேவையில்லாத நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டிருப்பாங்க, தேவையான நேரத்தில் வரமாட்டாங்க, உங்கள் ரகசியத்தை வெளியே கூறியிருப்பாங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் அமைதியை பலவீனமாக நினச்சிருப்பாங்க, குடும்ப பொறுப்பு உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், சொத்து விஷயங்களை தகவலை மறைச்சிருப்பாங்க, தொழில் மற்றும் பண விஷயத்தில் நிறைய உங்களுக்கு நடந்திருக்கும், உங்கள் யோசனையை மற்றவர் பெயரில் எடுத்திருப்பாங்க,
உழைத்தது நீங்கள், பாராட்டு வேற ஒரு கிடச்சிருக்கும். பதவி உயர்வு தாமதமாக இருக்கும். மேலதிகாரியிடம் தவறான தகவல் சென்று இருக்கும். சம்பளம் அல்லது கமிஷன் தாமதமாக இருக்குங்க. நண்பர் மூலமாக தொடங்கிய தொழிலில் கணக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். உங்கள் அனுமதியை, உங்கள் அமைதியை பயன்படுத்தி அதிக வேலை கொடுத்துருப்பாங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்பி கொடுத்த பணம் திரும்ப வராமல் போயிருக்கும். நண்பருக்காக கடன் வாங்கி சிக்கியிருப்பீங்க. புதிய தொழில்நுட்பம் அல்லது ஆன்லைன் முதலீட்டில் இழப்பு ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திற்காக சேமிப்பு குறைந்திருக்கும். ஆவணம் இல்லாமல் பணம் கொடுத்துருப்பீங்க. கமிஷன் அல்லது சம்பளம் தாமதமாக இருக்கலாம். எப்போ சார் உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, உங்கள் புதிய திட்டத்தை வந்து அதிகமாக கேட்கும்போது அந்த நண்பர்கள் இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்குற நபர், அவன் மூலமாக தான் உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். நண்பன் உடனடியாக பண உதவி கேட்கும்போது நீங்கள் டக்குன்னு செய்கிறீங்க, அதில் மாட்டிட்டு முடிச்சிருக்கீங்க. நண்பர்கள் செஞ்சு தான் நிறைய பேர் மாட்டிட்டீங்க. அதே போல் குடும்பம், யார் உறுதுணை யார் சவால்னால், உங்களை சுதந்திரத்தை மதிப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணை, அதை மதிக்காமல் இருக்கிறவங்க உங்களுக்கு சவால். உங்களை காயப்படுத்த முயற்சிக்கிறவங்க சவால். பண உதவி கேட்டு மீண்டும் மீண்டும் நெருங்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சவால். குடும்பத்தில் ஒப்பீடு செய்கிறவங்க உங்களுக்கு சவால். உங்களுக்கு கும்பராசிக்கே உண்டான தொழில்கள் நிறையா இருந்தாலும் தொழில்நுட்பம் நல்லாயிருக்கும். மீடியா மற்றும் படைப்புத்துறை ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். அரசியல் மற்றும் ஆராய்ச்சி ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். சமூகம் மற்றும் நிர்வாகத்துறை ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். இந்த சமூக சேவை, அரசு பணியெல்லாம் உங்களுக்கு பட்டாசாக இருக்கும். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் வணிகம், ரியல் எஸ்டேட்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். நிலம் சம்மந்தப்பட்டது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா சொல்லணும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நட்பான துணையை வந்து நீங்கள் விரும்புவீங்க. சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி துணை தான் உங்களுக்கு அமையும். நண்பர்களை பொறுத்த வரைக்கும், திருமணம் ஆகாதவர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர் மூலமாக வரணும் அமையலாம். அதே போல் திருமணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மனதில் உள்ளதை நேராக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. துணையினுடைய உணர்ச்சியை அலட்சியம் செய்ய வேண்டாம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய அறிவு மற்றும் தொழில்நுட்ப திறனை ஊக்குவிப்பீங்க. புதிய கல்வி முறைகளை அறிமுகப்படுத்துவாங்க. குழந்தைகளுடைய நண்பராக பழகக்கூடிய நபர் நீங்கள். இந்த செய்வனெல்லாம் உங்களுக்கு பழிக்குமான்னு கேட்டால் ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான தகவல்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது செயலுக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்போ சார் நல்ல நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு தெளிவான ஒரு லோக்கத்தில் போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல நேரம் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு சிறந்த நேரம் நீலம். இந்த காலகட்டத்தில் கருநீலம் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா 8, 4, 7. சாதகமான நாள்னால் சனிக்கிழமை. அதே போல் அடுத்த 12 நாட்கள் பழைய நண்பர்களோட தொடர்பு கிடைக்கும். வேலை அல்லது பண தொடர்பான வசதிகள் வரும். நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள் தெரிய வரலாம். குடும்பத்தில் முக்கிய ஆலோசனை நடக்கும். வெளியூர் பயணம் வந்து ஒரு நல்ல தகவலை கொடுக்கும். பழைய பாக்கி தொடர்பான முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் யார் உண்மையானவர் அப்படிங்கிறது தெரிய வரலாம் அப்படின்னா, காதல் அல்லது திருமண பேச்சு வந்து நகருங்க. யார் உண்மையானவங்கன்னு தெரிய வரும். காதல், திருமண பேச்சு நகரும். திடீர் செலவு உங்களுக்கு வரும். கோபத்தில் பதில் சொல்லாமல் இருக்க வேண்டாம். கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. புதிய வேலை அல்லது தொழில் முடிவுகள் வந்து வரும். கொஞ்சம் பார்த்துருங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கக்குறைவு ரொம்ப இதாக இருக்கும். அதை பார்த்துருக்கணும். கால் அல்லது மூட்டு வலி இருக்குங்க. நரம்பு சோர்வு, உடல் சோர்வு, ரத்த ஓட்ட தொடர்பான தொந்தரவுலாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. அதே போல் செரிமான கோளாறுலாம் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. உணவை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க. செய்ய வேண்டியது தெளிவாக இருங்க. எந்த ஒரு பண விஷயத்தையும் மற்றவங்களுக்காக எதுவும் பண்ணாதீங்க. செய்யக்கூடாது. திடீர்னு வேலையை விட்டு வெளியே வரதை வந்து கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. நண்பருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்குறதை தவிர்த்துக்கோங்க. ஆன்லைன் முதலீட்டை உடனே நம்புறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எல்லாரிடமும் உங்களுடைய புதிய திட்டத்தை கூறுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மனதில் உள்ளதை பேசாமல் திடீரென விலகுவதையும் மாற்றிக்கோங்க. குடும்பத்தை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுவதை நிறுத்திக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு அருமையாக இருக்குது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓம் சிவபெருமானே போற்றுவோம், சிவபெருமானே போற்றுவோம், சிவபெருமானே போற்றி அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் 1 டைம் டைப் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாலும் இதை சொல்லிகிட்டே இருங்க. உங்களோட வாயில் உச்சரிச்சிட்டே இருக்கணும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு. அதே போல் வேறு எந்த தகவல் இருந்தாலும் கீழே ஒரு நம்பருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.